நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் தெண்ட செலவு, தேவையில்லாத குழப்பம். பக்தியா பாக்குறேன். அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு. அவரு புதுசு கிடையாது. ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா கருணாநிதியா உட்கார்ந்து இருக்கும்போது, அவங்க குடும்பம் எல்லாம் நிற்கும் போது மொத்தமாவே ஐயர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும் போது இவர்கள்லாம் சுத்தி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு. அம்மாவே அவங்க பூஜையில தினம் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவோம்னு. எங்களுக்கு மந்திரம் தேவாரம், திருவாசகம், திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 12 திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்றதா வெளியில அப்படி சொல்லிக்கிறதா, அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா. நீங்க இந்த தேதியில இந்த நேரத்துல பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கிறவங்க கிட்ட போயிட்டு இதை